හිරගෙවල් නියම කරපු වසර බවට මේ වසර පත් වෙනවා. சிறை கூட்டத்துக்கு அனுப்பும் வருடமாக இது மாறும் என்பது. ஹாய் மக்களே, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது மே தின கூட்டத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் மற்றும் சஜித் பிரேமதாச என்னென்ன சொல்றாங்க. வழக்கம் போல அனுரகுமார் திசாநாயக் அவர்களை பத்தி தெரியும், பேச்சுல சும்மா பின்னி பெடல் எடுக்கக்கூடிய ஆள். அந்த பேச்சுல ஏமாந்துதான் இன்னைக்கு ஜனாதிபதியாக இருக்கிறான்னு 40% மக்கள் சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்த்திருக்கோம். உண்மையிலே புழுகக்கூடிய ஒரு மனிதர் என்று சொல்லக்கூடிய மக்களும் இருக்காங்க, அதே போல சொல்வதை செய்யக்கூடிய மனிதர் என்று சொல்ற மக்களும் இருக்காங்க. நம்ம பார்க்கலாம், இந்த மே தின கூட்டத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் என்னென்ன சொல்லியிருக்காரு, அந்த சென்ன விடயங்கள் தற்பொழுது நடந்திருக்கா அல்லது நடக்கக்கூடுமா, இதுக்கு முந்தி சென்ன விடயங்கள் அவர் செய்யலையா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது உங்க டோக் வித் நலீஃப், இது உங்கள் நலீஃப். ஜனதால் கலவரமா, மக்கள் குழப்பமா, இவர்கள் கலவரம், அவர்கள் பயத்தில் இருக்கின்றார்கள். இவர்கள் கலவரம் வேண்டாமா, அவர்கள் பயப்படத்தான் வேண்டும். நம்ம தமிழ்நாட்டில் சாதிக்க வேண்டும். நான் ஒரு உறுதியை கூறுகின்றேன். மே 2026 வசர இந்த 2026 வருடம் லங்கா இதிகாசம் இலங்கை வரலாற்றில் தூசிதேන්ට ஊழல்வாதிகளுக்கு, வஞ்சகன்ට, திருடர்களுக்கு, பொருන්ට, திருடர்களுக்கு හිරගෙවල් නියම කරපු වසර බවට මේ වසර පත් වෙනවා. சிறை கூட்டத்துக்கு அனுப்பும் வருடமாக இது மாறும் என்பது. நீங்க வீடியோ பார்த்திருப்பாங்க, ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்கள் குறிப்பிடுறாரு, இந்த மாதம் இந்த வருடம் கல்வர்களுக்கானது, அதே போல கொலைக்காரர்களுக்கு வஞ்சாவல் செஞ்சவங்களுக்கு எல்லாருக்கும் சிறை தண்டனை வழங்கக்கூடிய ஒரு ஆண்டு என்று சொல்றாரு. உண்மையிலே அப்படி நடந்த நல்லா தான் இருக்கும். இதுவரை நடைபெற்ற கைதுகள் போல் அல்லாம இருந்தா மிகவும் சிறப்பாக இருக்கும். நம்மட முன்னாள் ஜனாதிபதி ரணில் அவர்களை சிறையில் அடைத்து மீண்டும் அவரை பிணையில விட்ட மாதிரி நடக்காம ஒரு உறுதியான அமைப்புல சட்டத்தின் கீழ் கொண்டு வந்து கைதிகள் சிறப்பான முறையில் நடைபெற்றால் உண்மையிலே சிறப்பாக இருக்கும் என்பதை நான் ஜனாதிபதி அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். உண்மையிலே நீங்க இந்த ஆட்சி படுக்கிறதுக்கு முந்தைய தேர்தல் விஞ்ஞாபனங்கள்ல குறிப்பிட்டது மாதிரி ஈஸ்டர் குண்டு தாக்குதல் பற்றி நான் வந்த உடனே என்ன செய்வேன், விசாரணைகளை ஆரம்பிச்சு அதற்குரிய தண்டனைகளை வழங்குவேன் என்று குறிப்பிட்டிருந்தேங்க. ஆனா இன்னும் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் யாரால நடாத்தப்பட்டது என்று முழுமையான தகவல் இல்லை. நம்மட பலர் கைது செய்யப்பட்டாங்க, பல பிள்ளையான் உட்பட இன்னும் சிலர் கைது செய்யப்பட்டாங்க, அதே போல தலைமை அதிகாரிகள் மாற்றப்பட்டாங்க. ஆனாலும் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் பற்றி முழுமையான தீவிரமான விசாரணைகள் நடந்தாலும் முழுமையான தீவிரமான தகவல்கள் வெளியாகல என்பதும் குறிப்பிடக்கூடியது ஒன்றாக இருக்கு. அதே போல நீங்க தேர்தல் விஞ்ஞாபனங்களை குறிப்பிடப்பட்ட மத்திய வங்கி பிணை முறை மோசடி, அதாவது மத்திய வங்கியால பல்லாயிரக்கணக்கான கோடி என்ன செய்யப்பட்டுச்சு, கொள்ளையிடப்பட்டுச்சு. அந்த கொள்ளையிடப்பட்ட சம்பவம் பத்தி நாங்க வந்து விசாரணைகளை ஆரம்பிச்சு அதுக்குரிய தண்டனை வழங்கியே ஆகும் என்று சொன்னீங்க. ஆனா நீங்க ஆட்சிக்கு வந்த பிறகு அதை பற்றிய தகவல்களே இல்லை. அதே போல உகண்ட நாட்டில் உள்ள ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் மீது சுமத்தப்பட்ட பலி, உகண்டா நாட்டில் உள்ள பல கோடிக்கணக்கான ரூபாய்களை இலங்கைக்கு கொண்டு வருவாங்க, அதுகள் பற்றியும் இந்த தகவல்கள் இல்லை. இந்த நடக்குத கைதுகளாவது ஒழுங்கான முறையில் சீரான முறையில் நடந்து நாட்டுக்கு நல்லது நடந்தால் எங்களுக்கும் சந்தோஷம். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்களே, அனைத்து அழிவுகளிலும் நாங்கள் முன் வருகின்றோம். ஜனதாව බලාගන්න, மக்களை பாதுகாப்பதற்காக. දිට්වා සුළුකු නාටුවට, දිට්වා சூறாவளியாக இருந்தாலும் අපි රුපියල් கோடி 50,000ක් දැම්මා. நாங்கள் 50,000 கோடி ஒதுக்கினோம் அதற்காக. பொடி ගාණක් නෙවෙයි, லேசான குறைந்த தொகை கிடையாது. රුපියල් கோடி 50,000කින් 50,000 கோடி ரூபாய்கள் ஆதார දෙන්න, அவர்களுக்கான நிவாரணத்தை வழங்க, ஏவலப்பல දෙන්න, வீடுகளை செய்து கொடுக்க, பாசல் படங்களை ஹதන්න, பாடசாலைகளை செய்து கொடுக்க, வடாවට மன்மாවක් හදන්න, வீழ்ச்சி அடைந்த அனைத்தையும் செய்து கொடுக்க ஜனதாව වෙනුවෙන් ඉන්න ආණ්ඩුවක් மக்களுக்கு. உண்மையிலே இந்த அரசாங்கம் பல அனர்த்தங்களை பார்த்துருச்சு. அதுல மிக முக்கியமாக இருக்கிறது தித்வா புயல் தான் சொல்லணும். உண்மையிலே தித்வா புயல்ல பாதிக்கப்பட்டு நாடு வீழ்ச்சிக்கு மேல வீழ்ச்சி கண்டுருந்துச்சு. இந்த அரசாங்கம் இந்த நாட்டை கையில் எடுக்கும் பொழுது டாலர் கையிருப்பு குறைவாகத்தான் இருந்துச்சு. வெளிநாட்டு அதே போல சுற்றுலா பயணிகள் வருகை குறை எல்லாம் குறைவாக இருந்த நேரம் அந்த நிலைமையிலையும் ஒரு அளவாக நிதி முன்னேற்றம் அடைந்து வரக்குள்ள மீண்டும் நாடு பழைய நிலைமைக்கு திரும்புது. எப்படின்னா அந்த தித்வா புயலால, இந்த தித்வா புயல் இந்த வெள்ளம் நாட்டையே சீரழிச்சு போட்டு இந்த நேரத்திலையும் அரசாங்கம் நமக்கா பாரிய தொகையை ஒதுக்கிடுச்சு. உண்மையிலே நம்ம அதை மறக்க கூடாது. 50,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுச்சுன்னு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் குறிப்பிட்டார். நீங்க பார்த்திருப்பாங்க, இந்த 50,000 கோடி ஒரு ஒதுக்கப்பட்டதுக்கு நாங்கள் சல்யூட் பண்றோம். ஆனா அந்த 50,000 கோடி மக்களுக்கு கிடைக்கப்பட்டுச்சா என்று மீண்டும் ஒரு முறை பாருங்க என்று தான் நாங்கள் திருப்பி சொல்றோம். ஏண்டா இந்த அனர்த்தத்தால பாதிக்கப்பட்ட வீடு எழுந்தவர்களுக்கு வீடு கொடுக்குறீங்க, அதே போல இந்த அனர்த்தத்தால பாதிக்கப்பட்டவருக்கு 25,000, 50,000, 75,000 பாதிக்கப்பட்ட விதத்துக்கு அமைய கொடுக்க போறீங்க. அதே போல பாடசாலை மாணவர்களுக்கு நீங்க ஒரு வித சலுகை கொடுக்க போறீங்க. எல்லாம் கொடுத்து முடிச்சிட்டீங்களா? எல்லா பக்கத்திலையும் மிகவும் பரிபூர்ணமான முறையில் இருக்கா என்பதையும் நீங்க பாருங்க என்பது தான் நாங்கள் தெரிவித்துக் கொள்றோம். பொடி கண்டாயமாக்க இன்னும் சிறியதொரு குழு இருக்கின்றார்கள். 10-15 பேர் வருவார்கள், பாரகட பைனோ ரோட் இறங்குவார்கள். ஆண்டோட எதிரே அந்த அரசாங்கத்தை வீட்டுக்கு செல்ல கூறுகிறார்கள். 10-15 பேர் இறங்கி ஆண்டோட எதிரே அந்த அரசாங்கத்தை வீட்டுக்கு போக சொல்லி கொஞ்ச நேரத்தில் அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க.
உண்மையிலே இந்த மே தின கூட்டத்தில் நான் பார்த்ததுல ஹைலைட்டான விஷயம் என்னன்னா 10-15 பேர் கூடுறாங்க, 10-15 பேர் கூடி 10-15 நிமிஷத்துல போராட்டத்தை நிறுத்திட்டு இன்னொரு இடத்துக்கு போறாங்க. போராட்டம் நடத்த வராங்க, 10-15 பேர் தான் வராங்க, ஆனா 10-15 நிமிஷத்துல அந்த இடத்தை விட்டு போறாங்களாம். இது என்ன கொடுமை! உண்மையிலேயே இந்த அரசாங்கத்துல நிலையான தன்மை தான் இதுக்கு காரணமாக இருக்கு. இது எப்படின்னா அனைத்து மக்களும் இந்த அரசாங்கத்துக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. என்ன விதமான வதந்திகள் வந்தாலும் இந்த அனைத்து மக்களும் ஒன்று கூடி இருக்கிறதால இந்த அரசாங்கத்தை வீழ்த்த முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கு. இது அரசாங்கத்துக்கு பெரும் பலமாக இருக்கிறது நம்ம குறிப்பிடக்கூடியது. இதை ஏன் இந்த ஜனாதிபதி அவர்கள் குறிப்பிடுறாங்கன்னா, இங்க ஆளுங்கட்சிகளை தந்த அடுத்த அனைத்து கட்சிகளும் என்ன ஒரு நிலையான அமைப்பில் இல்லை, எங்களை வீழ்த்தக்கூடிய அமைப்பில் இல்லை என்பதை ஜனாதிபதி அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. இது உண்மையான நிலைப்பாடு தான். நாங்களும் ஜனாதிபதி அவர்களை பேச்சை வரவேற்கிறோம். ஜனாதிபதி அவர்களை பேச்சை மிரட்டக்கூடிய அளவுக்கு வேறு யாரும் இங்க பேசுறதுக்கு இல்லை. அவரை பேச்சு சும்மா தரமான பேச்சு தான். அவர்கள் சொன்ன விடயம் நடந்தால் இன்னும் 100 ஆண்டுகள் இல்லை 1000 ஆண்டுகள் ஆனாலும் இந்த அரசை வீழ்த்த முடியாது என்பதுதான் உண்மையான நிலைப்பாடு. நீங்க தேர்தலுக்காக குறிப்பிட்ட தேர்தல் விஞ்ஞாபனத்துக்காக குறிப்பிட்ட விடயங்களை, முக்கியமான விடயங்களை செஞ்சு காட்டுங்க. ஈஸ்டர் குண்டு தாக்குதல் யாரால் நடத்தப்பட்டுச்சு, இதற்கு சூட்சுமதாரி யாரு, அதை வெளியே கொண்டு வாங்க. அதே போல மத்திய வங்கி பிணையும் மோசடி, இதோட தொடர்பான சந்தேக நபர்களை நீங்க வெளியே கொண்டு வாங்க. அதே போல உகண்டால இருக்கிற சல்லிகளை கொண்டு வாங்க. நீங்க சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்க. உண்மையிலேயே உங்களோட அரசாங்கத்துக்காக மக்கள் அலையாக வருவாங்க என்பது எவ்வித ஐயம் இல்லை. 60% இருந்தீங்களா, நீங்க 70%, 80%, 100% வரைக்கும் உங்களுக்கு மக்கள் ஆதரவு கிடைக்கும். நீங்க சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றினீங்கன்னா. இன்னொரு விஷயம், உங்களோட மீது வதந்திகள் வந்தாலும் இதை மக்கள் ஏற்றுக்கொள்ள போற இல்லை, நீங்க சரியான பாதையில நடக்கும் வரைக்கும். ஆனா இன்னொரு முறை இந்த மக்களால போராட்டங்கள் நடைபெறாது என்ற நிலையில இருக்காதீங்க. மக்களுக்கு இந்த அரசாங்கம் மீது வெறுப்பு ஏற்பட்டால் மக்கள் வீதிகளில் இறங்குவார்கள் என்பதே எவ்வித ஐயம் இல்லை. மேத்தின ஸ்பீச் வந்து சூப்பர் சூப்பர் சூப்பர்.